அனைவருக்கும் வணக்கம். ட்ரோன் என்றாலே நம் நினைவுக்கு வருவது DJI நிறுவனம்தான். இந்த துறையில் பெரும் ஆதிக்கம் செலுத்துவது மட்டுமல்லாமல் உலகளவில் யாரும் நெருங்க முடியாத அளவுக்கு வளர்ந்துள்ளது. ஒளிப்பதிவு, விவசாயம், ஜியோ சென்சிங், தொழில்துறை என பல பிரிவுகளுக்கு மிகவும் பயனுள்ள ட்ரோன்களை உயர்தர தொழில்நுட்ப வசதிகளுடன் தயாரித்து வருகிறது. DJI ஆத்திகத்தை உடைக்கும் வகையில் தற்போது இந்தியா ட்ரோன் தொழில்நுட்பத்திற்கான முக்கிய தளமாக உருவாக்கி வருகிறது. பிரிட்டன் மற்றும் சீனாவை விட இந்தியாவில் புதிய ட்ரோன் தொழில்நுட்ப நிறுவனங்கள் அதிகளவில் உருவாகி வருகின்றன. இதன் மூலம் அடுத்த சில வருடத்தில் ட்ரோன் தொழில்நுட்பத்தில் சீனாவுக்கு போட்டியாக இந்தியா உருவெடுக்க அனைத்து விதமான வாய்ப்புகளும் உள்ளது. இந்தியாவில் ட்ரோன் தொழில்நுட்ப நிறுவனங்களின் வளர்ச்சி 2021ஆம் ஆண்டு தொடங்கியது. 2021 காலகட்டத்தில்தான் இந்திய அரசு ட்ரோன் விதிகளை தளர்த்தி பதிவு தொடர்பான விதிமுறைகளை ரத்து செய்து சில உரிமம் தேவையை நீக்கியது. ட்ரோன் தொழில்நுட்ப நிறுவனங்களை கண்காணிக்கும் தரவு தளமான டிராக்சன் திரட்டியுள்ள தகவலின் ஆகஸ்ட் 2024 நிலவரப்படி இந்தியாவில் 398 ட்ரோன் தொழில்நுட்ப நிறுவனங்கள் செயல்பட்டு வருகிறது. இது 3 ஆண்டுகளுக்கு முன்பு கடுமையான விதிகள் நடைமுறையில் இருந்தபோது 157 நிறுவனங்களை ஒப்பிடும்போது தற்போது 2 மடங்கிற்கும் அதிகமாக உருவெடுத்துள்ளது. ஆகஸ்ட் நிலவரப்படி சீனாவில் 298 நிறுவனங்கள் இருந்தன. 3 ஆண்டுகளுக்கு முன் இது 204ஆக இருந்தது. பிரிட்டன் ட்ரோன் துறையில் 2021 ஆகஸ்டில் 192ஆக இருந்ததில் இருந்து 298 நிறுவனங்களாக அதிகரித்துள்ளது. இந்தியாவில் ட்ரோன் தொழில்நுட்ப நிறுவனங்களின் வளர்ச்சி வேகமாக இருந்தாலும் அதன் முன்னணி நிறுவனங்கள் நிதி திரட்டும் அளவில் பின்தங்கியுள்ளன. இந்தியாவின் முன்னணி நிறுவனங்கள் இந்த மாதம் பெற்ற சராசரி முதலீடு $19.4 மில்லியன் ஆகும். இது 2021இல் $5.1 மில்லியன் ஒப்பிடும்போது கிட்டத்தட்ட 4 மடங்கு அதிகமாகும். ஆனால் சீனாவுக்கு உண்மையான போட்டியாளராக இருக்க போவது அமெரிக்கா தான். காரணம், அமெரிக்காவில் தற்போது 1366 ட்ரோன் நிறுவனங்கள் உள்ளது. இதேபோல் முதலீடு அளவும் அதிகமாக உள்ளது. அடுத்த செய்தி, அதானி டிஃபென்ஸில் இருந்து வெளிவரும் சமீபத்திய படங்கள் இந்திய இராணுவத்தின் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட திருஷ்டி 10 ஸ்டார்லைனர் ட்ரோன்கள் வரிசைப்படுத்துவதற்கான உச்சியில் இருப்பதை குறிக்கிறது. அதானி டிஃபென்ஸ் நிறுவனத்திடம் இருந்து ஆர்டர் செய்யப்பட்ட ட்ரோன்கள் அவற்றின் இறுதி தயாரிப்பு நிலையில் இருப்பதாக தெரிகிறது. இது இராணுவத்திடம் உடனடியாக ஒப்படைப்பதை பரிந்துரைக்கிறது. ஆரம்பத்தில் மே மாதம் டெலிவரி செய்யப்பட திட்டமிடப்பட்டது. IA-901 என நியமிக்கப்பட்ட திருஷ்டி ஸ்டார்லைனர் குறிப்பிடத்தக்க தாமதத்தை எதிர்கொண்டது. பதிண்டா தளத்தில் நிலைநிறுத்தப்பட்டவுடன் இந்த ஆளில்லா விமானங்கள் பாகிஸ்தானுடனான மேற்கு எல்லையில் இராணுவத்தின் கண்காணிப்பு திறனை மேம்படுத்தும். இந்திய இராணுவம் அவசரகால விதிகளின் கீழ் 2 திருஷ்டி 10 ஸ்டார்லைனர் ட்ரோன்களை வாங்கியுள்ளது. அவற்றின் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டுகிறது. பாதுகாப்பு துறையில் அரசாங்கத்தின் மேக் இன் இந்தியா முன்முயற்சியுடன் இணைந்து அமைப்புகளில் குறைந்தபட்சம் 60% உள்நாட்டு உள்ளடக்கம் இருக்க வேண்டும் என்று இந்த விதிகள் விதிக்கின்றன. இந்த மேம்பட்ட ட்ரோன்களின் வரவிருக்கும் வரிசைப்படுத்துதல் இந்திய இராணுவத்தின் நவீனமயமாக்கல் இயக்கத்தில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை குறிக்கிறது. திருஷ்டி 10 ஸ்டார்லைனரில் அதிநவீன திறன்கள் இராணுவத்திற்கு மிகவும் பயனுள்ள எல்லை கண்காணிப்பை மேற்கொள்ளவும் தேசிய பாதுகாப்புக்கு பங்களிக்கும் வகையில் உயர்ந்த சூழ்நிலை விழிப்புணர்வை பராமரிக்கவும் அதிகாரம் அளிக்கும். அடுத்த செய்தி, உலக பொருளாதாரம் என்னும் ரயிலில் இந்தியா ஒரு பெட்டி அல்ல, மிகப்பெரிய இன்ஜின்களில் ஒன்று என்று தொழிலதிபர் முகேஷ் அம்பானி அவர்கள் தெரிவித்துள்ளார். ரிலையன்ஸ் தொழில்நுட்பத்தின் 47வது ஆண்டு பொதுக்குழு கூட்டத்தில் உரையாற்றிய அதன் தலைவர் முகேஷ் அம்பானி அவர்கள் உலகளவில் நிச்சயமற்ற தன்மை நிலவுகிறது. இருந்தபோதிலும் வளர்ச்சியடைந்த இந்தியா என்னும் இலக்கை நோக்கி
இந்தியா நம்பிக்கையுடன் பயணிக்கிறது. புதிய இந்தியாவின் தொடர்ச்சியான எழுச்சி முழுமையான உறுதியுடன் உள்ளது. அமிர்த காலத்தில் உள்ள இந்தியா உலகளவில் ஒப்பிட முடியாத மக்கள் தொகையை கொண்டுள்ளது. அதே நேரத்தில் ஒப்பீட்டளவில் இலகுவான கடன் சுமையை கொண்டு முன்னேறி வருகிறது. 2027ஆம் ஆண்டில் இந்தியா மிகப்பெரிய வளர்ச்சி இயந்திரங்களில் ஒன்றாக திகழும். ஜப்பான் மற்றும் ஜெர்மனியை பின்னுக்கு தள்ளி உலகின் 3வது பெரிய பொருளாதாரமாக இந்தியா உருவெடுக்க உள்ளது. இது நமது சுதந்திரத்தின் 80வது ஆண்டு நிறைவை கொண்டாடுவதற்கான சிறந்த வழியாக இருக்கும். இந்தியா அதன் வளர்ச்சிகரமான கலாச்சார பாரம்பரியம், அதிகாரம் பெற்ற மக்கள் தொகை, வளர்ந்து வரும் பொருளாதார சக்தி மற்றும் சமாதானத்துக்கான பழமையான ஆதரவு ஆகியவற்றுடன் உலகை சிறப்பாக மாற்றுவதில் நமது தேசம் முக்கிய பங்கு வகிக்கும். நமது தொலைநோக்கு பார்வை கொண்ட பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ந்து 3வது முறையாக வெற்றி பெற்றதற்கு அன்புடன் வாழ்த்துவோம். 2024 நாடாளுமன்ற தேர்தல் ஸ்திரத்தன்மை, தொடர்ச்சி மற்றும் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்தியாவின் துடிப்பான ஜனநாயகத்துக்கான ஓர் அற்புதமான வெற்றியை உருவாக்கியுள்ளது. இது உலகளவில் இந்தியாவின் நற்பெயரை உயர்த்தியுள்ளது. மேலும் இது நமது பொருளாதாரத்தின் வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை நன்றாக காட்டுகிறது. உலக பொருளாதாரம் என்னும் ரயிலில் இந்தியா ஒரு பெட்டி அல்ல, மிகப்பெரிய இன்ஜின்களில் ஒன்று என்று தெரிவித்துள்ளார். அடுத்த செய்தி, இந்திய UPI பரிவர்த்தனைகளில் கடந்த 3 மாதங்களில் மட்டும் 37% அதிகரித்துள்ளதாக உலகளாவிய கொடுப்பனவு மையமான PaySecure தெரிவித்துள்ளது. உலகெங்கிலும் உள்ள 40 சிறந்த மாற்று கட்டண முறைகளை PaySecure ஆய்வு செய்தது. இந்த நிலையில் PaySecure வெளியிட்ட தரவுகளின்படி 2022ஆம் ஆண்டில் ஒவ்வொரு வினாடிக்கும் 2348 பரிவர்த்தனைகள் இருந்த நிலையில் தற்போது வினாடிக்கு 3729 பரிவர்த்தனைகளை UPI செயலாக்கியுள்ளதன் மூலம் இந்திய UPI பரிவர்த்தனைகளில் 58% அதிகரித்துள்ளது தெரிய வருகிறது. மேலும் சீனாவின் அலிபே, பேபால் மற்றும் பிரேசிலின் பிக்ஸ் ஆகியவற்றை விடவும் UPI முந்தியுள்ளது. ஜூலை மாதத்தில் மட்டும் UPI பரிவர்த்தனைகள் 20.6 லட்சம் கோடி ரூபாயை தாண்டியுள்ளது. இதுவே ஒரு மாதத்தின் அதிகபட்சமானதாக உள்ளது. அது மட்டுமின்றி UPI பரிவர்த்தனைகளின் மதிப்பு தொடர்ச்சியாக 3 மாதங்களாக 20 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் உள்ளது. மேலும் UPI பரிவர்த்தனைகளின் எண்ணிக்கை 2023 to 2024ஆம் ஆண்டில் சுமார் 131 பில்லியனில் இருந்து 2028 to 2029ஆம் ஆண்டில் 439 பில்லியனாக உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 40%க்கும் அதிகமான கொடுப்பனவுகள் டிஜிட்டல் முறையிலேயே மேற்கொள்ளப்படுகின்றன. அவற்றில் பெரும்பாலானவற்றில் UPI தான் பயன்படுத்தப்படுகிறது. இதன் மூலம் டிஜிட்டல் பரிவர்த்தனைகளில் இந்தியா உலகை வழிநடத்துகிறது என்பது தெரிய வருகிறது. மேலும் அடுத்த 10 முதல் 15 ஆண்டுகளில் 100 பில்லியன் பரிவர்த்தனைகளை எட்டும் திறன் UPIக்கு உள்ளதாக இந்திய தேசிய கொடுப்பனவு கழகத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி திலீப் அஸ்பே அவர்கள் தெரிவித்துள்ளார். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. ஜெய் ஹிந்த்.